ஈடி தமிழில் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்ஆர்ஐ பேஸ்ட் கொஸ்டின்ஸு. அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் வந்து ஜி ஜோசப் 583 அப்படின்னு கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் மெனி தேங்க்ஸ் ஃபார் திஸ் அப்டேட். ஐ வுட் லைக் மோர் இன்ஃபர்மேஷன் ஆன் லைஃப் கவர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஜி ஜோசப் ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லைஃப் கவர் அப்படிங்கிறதுக்கு வந்து ஜென்ரலாக நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம்னா, உங்களுடைய இன்கம் ஆனுவல் இன்கம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு வந்து ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய சம்பளம் வந்து மாத சம்பளம் 50,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 50,000 இன்ட்டு 12 போட்டிங்கன்னா 6 லட்சம் ரூபாய். அப்போ லைஃப் கவர் வந்து 10 டைம்ஸ்னால் மினிமம் 60 லட்சம் ரூபாய் இருக்கணும். 60 லட்சம் ரூபாய் இருந்தால் நல்லது. இல்லை சார், என்னோட சம்பளம் வந்து 1 லட்சம் ரூபாய், ஃபாரினில் 1 லட்சம் ரூபாய் ஈக்குவலண்ட். 1 லட்சம் ரூபானா என்ன, 12 மாதம் போடுங்க. 12 மாதம் போட்டால் 12 லட்சம் ரூபாய். அப்போ 1,20,00,000. ஆனால் என்னுடைய நம்பர் ஆஃப் டிபெண்டன்ஸ் வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க. 3 பேர்னா என்ன நம்பி ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னீங்கன்னா 1,20,00,000ங்கிறது பத்தவே பத்தாது. அப்போது நீங்கள் 2 கோடி கூட போகலாம், 2 crores போகலாம். இல்லை சார், நான் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கு நான் வந்து ஒரு வீடு வாங்கியிருக்கேன். அந்த 60 லட்சம் ரூபாய் வீடுக்கு 40 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நான் ஜென்ரலாக என்ன சொல்கிறதுனா, லைஃப் கவர் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி லோன் அமௌண்ட்டையும் அதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு ஹோம் லோன் வாங்கும்போது ஹோம் ப்ரொடெக்ட்னு சொல்லி உங்கள் தலையில் ஏதாவது ஒன்று கட்ட பார்ப்பாங்க. நிறைய பேங்க்ஸாக இருந்தாலும் சரி, சார் இது வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு சமயம் உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா நீங்கள் லோனே கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பிளான்ஸ்க்கெலாம் போகவே போகாதீங்க. ஹோம் ப்ரொடெக்ட் போகாமல் பேசிக் டேர்ம் கவர் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் 2 கோடியோ 3 கோடிக்கோ எடுக்கிறதுல எந்த விதமான தவறுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை சார் என் சம்பளம் வந்து 5 லட்சம் ரூபா ஒரு மந்த்துக்கு, பர் மந்த்துக்கு 5 lakhs, நான் வந்து 60 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நீங்கள் 5 கோடி ரூபாய் கூட நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இந்த 5 கோடி ரூபாயை எங்கே சார் எடுக்கணும், இந்தியாவில் எடுக்கணுமா ஃபாரினில் எடுக்கணுமா அப்படின்னா, நீங்கள் 2 இடத்துலையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப்டு கண்ட்ரீஸில் ஒரு யூஎஸ்ஸாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தி ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிஸ்க் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அங்கேயே பெட்டர் சீப்பர் இன்சூரன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ்னு சொல்லி சொல்கிறேன், அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து எல்லாருமே கவர் பண்ணலாம், இந்தியாவில் இருக்கவங்களும் கவர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு டிரைவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் மட்டும்தான் எடுப்பேன். ஏன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நான் அவருக்கு ஒரு பர்சனல் ஆக்சிடென்ட் எடுத்தாக்க நான் அவருக்கு பே பண்ணக்கூடிய ஆனுவல் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா வெறும் 2,000 ரூபாய் தான் இருக்கும். ஏன்னா ஒரு டிரைவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து எங்கே ரிஸ்க் நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கார் டிரைவிங் பண்ணும்போது தான் ரிஸ்க் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய நேச்சர் ஆஃப் ஜாபை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸ்டார்ட் வித் பர்சனல் ஆக்சிடென்ட், அதை முதல்ல கவர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட்னு சொல்லுவோம், அதை கூட நீங்கள் ஆட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, டேர்ம் இன்சூரன்ஸ். இது 3த்தையும் சேர்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இன்னொரு வேர்டு கேட்டிருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. திருப்பி சொல்கிறேன், இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. நிறைய பேங்க் மேனேஜர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னாக்க, சார் TULIP அப்படிம்பாங்க, டேர்ம் வித் யூலிப் பிளான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஒரு சமயம் நீங்கள் டேர்ம் வித் யூலிப் வாங்குறீங்கன்னா எல்லா சார்ஜஸையும் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் டபுள் இது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பிளானுக்கு போகிறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய ப்ரீமியம், ஆனுவல் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 lakhsக்கு கீழே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2.5 lakhsக்கு மேலே போகாதீங்க. ஏன் சார் இந்த 2.5 lakh லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் வந்து என்ன சொல்லுதுன்னா, 2.5 lakhsக்கு மேலே யூலிப் பேஸ்ட் பாலிசி வாங்கினீங்கன்னா கடைசியாக வரக்கூடிய பெனிஃபிட்டுக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து போன வருஷத்துலேருந்து ரொம்ப இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் டேர்ம் பேஸ்ட் யூலிப் வாங்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த யூலிப் வாங்கும் போது என்னுடைய கஸ்டமர்ஸ், என்னுடைய கிளைண்ட்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்க, நாங்கள் வந்து இப்போ ரிஸ்க் ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் தெரியாமல் பாண்ட் ஃபண்டில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 6 வருஷம் வந்து ஒரு SBI மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து போட்டிருக்கேன் சார். 6 வருஷம் நான் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது ரிஸ்க்கும் கவர் ஆகிருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறேன். 6 வருஷம் போட்டதுக்கப்புறம் போனால் அதே லெவலில் தான் இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சார்ஜஸில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் இன்னொரு பாலிசி எடுத்தார். அந்த இன்னொரு பாலிசி எடுக்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபுல்லாக மிட் கேப் ஃபண்டில் எடுத்தார்.
ஏன்னா அப்போ வந்து போய் சண்டை போட்டிருக்காரு, ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு. இப்போ மிட் கேப் ஃபண்ட் எடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா இருக்கிற யூனிட்ஸும் அவங்க வந்து ஹை லெவலில் வந்து ஒரே டைமில் வந்து அவங்க ஸ்விட்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க பழைய பாலிசியில். இப்போ புதுசாக இன்னொரு பாலிசி எடுத்தார். இப்போ வந்து கரெக்ஷன், இந்த 22% கரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ பழைய பாலிசி இம்பேக்ட் ஆகிடுச்சு, புது பாலிசி இம்பேக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இன்சூரன்ஸை தனியாக வச்சுக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பேங்கர் கிட்ட போகிறீங்கன்னா ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த இன்சூரன்ஸையும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து வருடத்திற்கு 2 முறையாவது ஏதாவது ஸ்விட்ச் பண்ணணுமா அப்படிங்கிறத பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு, அதாவது நான் சொல்கிறது வந்து மார்ச் 2025 வந்து நீங்கள் பாண்ட் பேஸ்டு யூலிப் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னாக்க அண்டு நீங்கள் ஃபாரினில் இன்னொரு 3 இயர்ஸ் இருக்க போகிறீங்க, 4 இயர்ஸ் இருக்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த பாண்ட் ஃபண்டில் இருக்கிறத தூக்கி ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்லேயோ இல்லைனா ஒரு மிட் கேப் ஃபண்ட்லேயோ இல்லைனா ஒரு மேக்ஸிமைசர் ஃபண்ட்லேயோ அந்த மாதிரி இல்லைனா ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்லேயோ கண்டிப்பாக ஸ்விட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி ஆடி தள்ளுபடி மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு 20% கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு டிப்ஸ் எல்லாம் வந்து பேங்க் மேனேஜர்ஸ் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்களாங்கிறது தெரியல. அப்படி இல்லைன்னா நீங்கள் தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி 6 மாதத்துக்கு ஒரு தடவை என்னுடைய பாலிசிஸ், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் பிளான்ஸை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா என்ஆர்ஐயாக இருக்கிறவங்க நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போனால் அட்லீஸ்ட் வந்து ஒரு 7% 8% ரிட்டர்ன் வரணும். ஏன்னா நீங்கள் என்ஆர்ஐ அக்கௌண்ட்டில் போட்டிருந்தாலே 7% வரப்போகுது உங்களுக்கு. அந்த பர்சன்ட் கூட வரலன்னா அப்புறம் என்ன இருக்குது? ஸோ அதனால் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜோசப், நீங்கள் இந்த ஆன்சரை நீங்க இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.